காவேரி கிட்ட வந்து விஜய் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து அவங்க மாமாவை தேடி நான் போக போகிறேன். அவங்க மாமா கிடச்சிட்டாரு, இந்த ஊரில் தான் இருக்காரா, இதுக்கப்புறம் வெண்ணிலாவோட மாமாவோட தான் நான் வருவேன், நீயும் நானும் சேர்ந்து வாழ்வோம் காவேரி அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க காவேரி. அடுத்து வந்து காவேரி வந்துகிட்டே இருக்கும்போது கரெக்டாக வந்து வழி மறைக்கிறாரு பசுபதி. பசுபதி பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க காவேரி. அடுத்து வந்து பசுபதி வந்து நீயும் உன் புருஷனும் சேர்ந்து வாழவே முடியாது வெண்ணிலா இருக்க வரைக்கும் அப்படின்னு நம்மலாம் சொல்லிட்டு இருக்காரு. அதை கேட்டு காவேரி சமயம் உணர்ச்சி வசத்தில் பேசிடுறாங்க. இந்த மாதிரி வெண்ணிலாவை பேக் பண்ணுறதுக்கு என் புருஷன் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டாரு, சீக்கிரமாகவே வெண்ணிலா இங்கேருந்து போயிடுவா, அதுக்கப்புறம் நானும் என் புருஷனை வாழ போகிற வாழ்க்கையை நீ பார்த்து வந்து கஷ்டப்படுவேன் பசு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்டு பசுபதி உஷாராயிறாரு. என்ன இது இப்படியாவது ஒரு வேளை சொல்கிறது உண்மையாக நடக்குமோ, இதை விடக்கூடாது, வெண்ணிலா அங்கேருந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி முடிவு பண்ணுறாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, காவேரி வந்து ரொம்ப வந்து டல்லாக இருக்காங்க. அந்த பசுபதி இப்படி எப்போ பார்த்தாலும் நம்மக்கிட்ட பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்காரு, இந்த விஷயத்தை வீட்டில் சொல்லாமா வேணாமா, வேணாம் சொல்ல வேணாம், அம்மா வந்து கவலைப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு, நம்ம விஜய் வந்து அந்த மாமாவை தேடி வந்து அந்த வெண்ணிலாவோட மாமாவை தேடி ஃபுல்லாக வந்து போகிறாரு. கரெக்டாக அவர் வீட்டை கண்டுபிடிச்சி அவர்கிட்ட போயிடுறாரு. அடுத்து வந்து அவரை பார்த்துட்டு வந்து நீங்கள் தான் வெண்ணிலாவோட மாமா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா, ஆமாங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. வெண்ணிலா இந்த மாதிரி உயிரோடு இருக்க விஷயத்தையும் காப்பாற்றின விஷயத்தையும் எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாரு. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. மாமா நீங்கள் என்ன சொல்கிறீங்க, வெண்ணிலா எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. வெண்ணிலா எங்கள் வீட்டில் தாங்க இருக்கா, இங்கே பாருங்கள், என் பொண்டாட்டி தான் அவளை கூட்டிகிட்டு வந்தா, இன்றைக்கி என் பொண்டாட்டி நானும் பிரிஞ்சிருக்கிறது காரணமே வெண்ணிலா தான் அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாரு. நீங்கள் தயவுசெய்து வெண்ணிலாவை கூட்டிகிட்டு போயிடுங்க, அவங்களுக்கு தேவையான செலவு எல்லாமே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதை கேட்டு அவங்க மாமா வந்து நான் கண்டிப்பாக வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வந்துடுறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு வெண்ணிலா உங்களை விட்டு தர மாட்டா அப்படின்றாரு. அதை கேட்டு அதிர்ச்சி அடை, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எனக்கு வெண்ணிலாவை பற்றி நல்லாவே தெரியும், நான் குழந்தையிலேருந்து வெண்ணிலா கூட இருந்திருக்கேன், எனக்கு நல்லா தெரியும், வெண்ணிலாவுக்கு ஒரு பொருள் வந்து வேணும்னா அது வேணும் தான், அதை வந்து எக்காரணம் கூட யாருக்கும் கொடுக்க மாட்டா, அந்த மாதிரி ஒரு பிடிவாத குணம் பிடிச்சவ வெண்ணிலா, அவள் வந்து உங்களை விட்டு தருவான்னு எனக்கு தோணலை அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறார். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நான் பார்த்த வெண்ணிலா இது கிடையாது, வெண்ணிலா ரொம்ப சாஃப்டானவளாச்சு, நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ தம்பி, எனக்கு ஒன்றும் புரியல, என்னை பொறுத்திருக்கு வெண்ணிலா இந்த மாதிரி குணத்தை உள்ளவ தான், அவள் வந்து என்றைக்குமே வந்து யாருக்காகவும் விட்டு தர மாட்டா, அவளுக்கு ஒன்றுனா அவள் என்ன வேணாலும் பண்ணுவா, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் வெண்ணிலாவோடது. என்னென்னா வெண்ணிலா எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப செல்லமாக வளர்ந்தா, ஏன் எங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே ரொம்ப செல்லமாக வளர்த்தாங்க, அதனால் அவளுக்கு என்ன பிடிக்குமோ அதை அப்படியே கொடுத்துருவோம், அவள் இஷ்டப்படி தான் எல்லாமே நடக்கும் எங்கள் வீட்டில், அந்த மாதிரி தான் வளர்ந்தா, நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க, அவள் என்னமோ வந்து என் இஷ்டப்படி எதுவுமே நடக்காது என் வீட்டில், நான் வந்து என்றைக்குமே வந்து பயந்து தான் இருப்பேன், எங்கள் வீட்டில் உள்ளவங்களாம் எனக்கு ரொம்ப பயமுறுத்துறாங்க அப்படின்லாம் சொன்னாலே, இப்போ இவர் வேறு மாதிரி சொல்கிறாரு, அப்போ வெண்ணிலா என்கிட்ட சொன்னதெல்லாம் உண்மையா இல்லை இவர் சொல்கிறது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு குழம்பி போகிறாரு. இங்கே பாருங்கள், வெண்ணிலா என்கிட்ட பழகின வரைக்கும் ரொம்ப சாஃப்டான கேரக்டர் தான், நீங்கள் என்னங்க இப்படி சொல்கிறீங்க அப்படின்னோடனே, இல்லைங்க நான் சொல்கிறது உண்மை தாங்க, வெண்ணிலா அவங்கள விட்டு தருவான்னு எனக்கு தோணல, அவள் கண்டிப்பாக என் கூட வரமாட்டா, பிரச்சனை பண்ண தான் செய்வா, ஆனால் நான் இப்படி அவளை வழி கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும், அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னோடனே அதிர்ச்சியாக இருக்குது விஜய்க்கு. இவர் சொல்கிறதெல்லாம் பார்த்தா வெண்ணிலா ரொம்ப பிடிவாதக்காரி, அதே டைமில் வெண்ணிலா வந்து யாருக்காகவும் எதையும் விடமாட்டா அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. ஆனால் வெண்ணிலா என்கிட்ட பழகினது அப்படி பழகலையே, அந்தளவு ஒரு சாஃப்டான பொண்ணாக தானே இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்குறாரு. பார்த்தா வந்து காவேரி எனக்கு சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து ஞாபகம் வருது. இப்படிப்பட்டவங்க திடீர்னு வந்து கோவப்பட வாய்ப்பே கிடையாது, அவங்க எப்போவுமே கோவப்பட்டு தான் இருப்பாங்க, இப்படிப்பட்டவங்க திடீர்னு எப்படி கோவப்பட முடியும் அப்படின்னோடனே, வெண்ணிலாவுக்கு இன்னொரு முகம் இருக்கா, அது எனக்கு தெரியாதா, இதெல்லாம் உண்மைதானா அப்படி சொல்லிட்டு குழம்பி போகிறார் விஜய். விஜய்க்கு ஒரே குழப்பமாக இருக்குது. அப்போது வெண்ணிலாவோட குணம் என்ன, நான் புரிஞ்சுக்கலையா, இல்லை உண்மையிலேயே வெண்ணிலாவோட குணம் என்னன்னு ஒன்றும் புரியலையே அப்படி சொல்லிட்டு ஒரே குழம்பி போகிறார். சரிங்க சார் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. என்ன தம்பி ரொம்ப சைலண்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு ஒன்று, இல்லைங்க எனக்கு ஒன்றுமே புரியல, நீங்கள் போக போக புரிஞ்சுப்பீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. அவர் இதோட முடியும்.